செயலாளர் கௌதம் மாரிமுத்து அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். உறவே, உயிரே, தமிழே, என் உயிரின் உயிரான தமிழக வெற்றி கழக சொந்தங்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் என் இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மக்களின் மனங்களை வென்ற தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு சி. ஜோசப் விஜை அவர்களின் 52வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அண்ணன் மாவட்ட செயலாளர் எஸ். கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த மாபெரும் நலத்திட்ட உதவிக்கு வருகை இருந்திருக்கக்கூடிய பொதுமக்கள், நிர்வாகிகள், தொண்டர்கள் என அத்துணை பேரையும் வருக வருக என வரவேற்று மிகப்பெரிய தமிழக வெற்றி கழகத்தின் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி என்றாலே பழனிக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த நலத்திட்டங்களை செய்யக்கூடிய, பழனி மக்களில் எல்லாம் குடிகொண்டிருக்கக்கூடிய நம்முடைய அருமை அண்ணன் பழனி என் பாலமேனன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். பழனி என்ற நகரத்தை மிகப்பெரிய அளவில் வலுவாக கட்டமைப்பித்து இன்றைக்கு வரைக்கும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய அண்ணன் மிதுன் மனோகரன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இணை செயலாளர் அண்ணன் விஜய் சிவா அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். துணை செயலாளர் அண்ணன் நாகராஜன் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனைய அத்துணை மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள், கழக நிர்வாகிகள், தொண்டர்கள், சார்பணி அமைப்பாளர்கள் அத்தனைக்கும் மேலாக எங்களுடைய அண்ணன் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முதலமைச்சர் சி. ஜோசப் விஜய் அவர்களின் நெஞ்சிலெல்லாம் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த அத்துணை தமிழக மக்களுக்கு மீண்டும் ஒருமுறை கோடான கோடி வணக்கங்களை சொல்லிக்கொண்டு என்னுடைய சிற்றுரையை நான் தொடங்குகிறேன். இன்றைக்கு உலக அரங்கில் இந்தியா ஒரு மிகப்பெரிய ஜனநாயக தேசம். மக்களாட்சி என்று சொன்னாலே உலக அரங்கில் மிகப்பெரிய எடுத்துக்காட்டு இந்தியா. அந்த இந்தியாவே இன்றைக்கு திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு அரசியல் வரலாற்றை, மாபெரும் அரசியல் புரட்சியை இந்த 2026 தேர்தலில் நீங்கள் நடத்தி காட்டியிருக்கிறீர்கள். அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் முதல் முறையாக கட்சி ஆரம்பித்து 2 வருடத்தில் முதலமைச்சரான ஒரே ஒரு தலைவர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். இந்த இடத்தில் அதையெல்லாம் நாங்கள் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த இடத்தில் ஒரு மிக நுட்பமான விடயத்தை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு தனிப்பெரும் கட்சியாக தமிழக முதலமைச்சராக தமிழக அரசை நிரூபித்தார் நம்முடைய அண்ணன் விஜய் அவர்கள். 108 இடங்களை வென்றிருக்கிறார்கள். பெரும்பான்மைக்கு 118 இடங்கள் தேவை. ஆனால் தமிழக மக்கள் அளித்ததோ 108 இடங்கள் தான். தனி பெரும்பான்மை கிடையாது. ஆனால் தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைத்திருக்கிறோம். நான் யோசிச்சு பார்த்திருக்கேன், ஏங்க 110 இடங்கள் 118 இடங்கள் ஜெயிச்சிருந்தா தனி பெரும்பான்மையோடு, எந்த கூட்டணி கட்சி ஆதரவோடு இல்லாம தனிப்பெரும் கட்சியாக ஆட்சி அமைச்சிருக்கலாம், தனி பெரும்பான்மையோடு. ஆனால் 108 இடங்களை மட்டுமே நாம் வென்றிருக்கிறோம் என்று யோசிக்கும் பொழுது உங்களுக்கு எல்லாம் தெரியும், உயிர் காக்கும் ஆம்புலன்ஸுக்கு என்னங்க நம்பரு? 108. அந்த கடவுள் சொல்லாமல் சொல்கிறார், இந்த தமிழக மக்களை காக்க வந்த உயிர் காக்கும் சேவை செம்மல் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். அதனுடைய குறியீடாத்தான் கடவுள் 108 இடங்களை அளித்திருக்கிறார். இனி வரும் அடுத்த 10 ஆண்டுகள், அதற்கடுத்த 10 ஆண்டுகள், தசாப்தங்களை கடந்து இந்த தமிழக வெற்றி கழகம் மட்டுமே தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கும் என்கிற தீர்ப்பை நீங்கள் வழங்குவீர்கள். அதற்கான அடிப்படை தொடக்கம் தான் இன்றைக்கு 2026 தமிழக மக்கள் அளித்திருக்கக்கூடிய தீர்ப்பு. அது மட்டுமில்லாமல் மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். தமிழக அரசியல் வரலாற்றில் வேறு எந்த அரசியல் தலைவரும் நிகழ்த்தி காட்டாத ஒரு மிகப்பெரிய சாதனையை நம்முடைய அண்ணன் விஜய் அவர்கள் நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். அது என்னவென்றால், அறிஞர் அண்ணாவால் செய்ய முடியாத சாதனை, பொன்மனச்செம்மல் எம்ஜிஆரால் செய்ய முடியாத சாதனை, முத்தமிழறிஞர் கலைஞரால் செய்ய முடியாத சாதனை, புரட்சி தலைவி அம்மா ஜெயலலிதா அவர்களால் செய்ய முடியாத சாதனை, முன்னாடி இருந்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களால் செய்ய முடியாத சாதனை. முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராக சட்டமன்றத்துக்குள் இருந்த ஒரே தலைவர் நம்முடைய தளபதி விஜய். அதை இந்த இடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். வேறு அத்தனை பேரும் ஏதோ ஒரு முறை
சட்டமன்ற உறுப்பினராக சட்டமன்றத்திற்குள் நுழைந்தவர்கள். அதன் பிறகாகத்தான் அவர்களால் முதலமைச்சராக முடிந்தது. ஆனால் சட்டமன்றத்தில் தன்னுடைய முதல் காலை வலது காலை எடுத்து வைக்கும் போது முதலமைச்சர் என்ற பதவியோடு மக்கள் அளித்த தீர்ப்போடு காலடி எடுத்து வைத்தவர் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். இதுவெல்லாம் வரலாற்று சாதனை. இனி அடுத்த நூற்றாண்டு காலம், அதற்கடுத்த நூற்றாண்டு காலம் இப்படி ஒரு சாதனை நிகழ்த்த இந்த மண்ணில் தளபதி விஜயை தவிர வேறு யாரும் பிறக்க போவதில்லை என்பதை மக்கள் அளித்த தீர்ப்பு. அது மட்டுமில்லாம நிறைய விஷயங்களுக்கு இங்க நாங்க இந்த நலத்திட்ட உதவிகள் இதுல பதிலடி கொடுக்க நாங்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது என்னன்னா, இப்போது எதிர்க்கட்சி தலைவராக இருக்கார்ல நம்ம உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் அவர்கள், அவரு ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, இந்த வெற்றி கவர்ச்சியால் வந்த வெற்றி, திரை கவர்ச்சியால் வந்த வெற்றி அப்படின்னு அவருடைய ஆற்றாமையை வெளிப்படுத்துறாரு. அதுக்கு நம்ம பதில் சொல்லணும்ல. அவர் கேட்கிறாரு, எங்களுடைய முத்தமிழ் அறிஞர் கலைஞர் மாதிரி நீங்க இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் பங்கெடுத்துட்டீங்களா? எங்களுடைய கழக தலைவர் ஸ்டாலின் மாதிரி மிசா கொடுமைக்கு கைதாகி போனீங்களா? என்னங்க செஞ்சீங்க நீங்க கேட்கிறாரு. வெறும் திரைப்படத்தில் நடிச்சுட்டா போதுமா, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆயிடலாமான்னு கேட்கிறாரு. நான் சொல்றேன், அதுக்கு இந்த மேடையில நான் பதில் சொல்றேன். கட்சி ஆரம்பித்து இந்த 2 வருடத்தில் முதல் முறையாக சிறுபான்மையின மக்களான இஸ்லாமிய தோழர்கள் தமிழ்நாடு முழுக்க வகுப்பு வாரி சட்டத்திருத்த மசோதா எடுத்து தமிழ்நாடு முழுக்க மிக நுட்பமான போராட்டத்தை தமிழக வெற்றி கழகம் கையில் எடுத்தது. அதன் விளைவாக உச்ச நீதிமன்றத்தில் அதில் இருக்கக்கூடிய சிறுபான்மையின மக்களுக்கு பாதமான சட்டத்திற்கு எதிராக இடைக்கால தடை விதித்தது உச்ச நீதிமன்றம். அதன் பிறகாக எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தத்துக்கு எதிராக தமிழ்நாடு முழுக்க ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழக வெற்றி கழகம் போராட்டத்தை நடத்தியது. தேர்தலுக்கு 1 மாத காலமே இருக்கக்கூடிய காலகட்டத்தில் போதைப் பொருள் கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்புக்கான சர்வே நடத்த வேண்டும். தேர்தல் காலத்தில் தேர்தலை மையப்படுத்தாமல் மக்களுக்கான நலனை மையப்படுத்தி மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்தது தமிழக வெற்றி கழகம். லாக்அப் டெத் அஜித் பவாருடைய மரணம் ஞாபகம் இருக்கா? அதற்கு வீதிக்கு வந்து நம்முடைய தலைவர் விஜய் அவர்கள் போராடினார். இப்படி எண்ணற்ற போராட்டங்களை, மக்கள் போராட்டங்களை கையில் எடுத்து இன்றைக்கு தமிழக மக்களின் நம்பிக்கையை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார் அண்ணன் விஜய். நான் கேட்கிறேன், மதிப்பிற்குரிய எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன், நீங்க என்னங்க நடிகர் தானே, நீங்க சுதந்திர போராட்ட தியாகியா? நீங்க என்ன போராட்டம் பண்ணீங்க? நீங்க என்ன ஜெயிலுக்கு போனீங்க? மக்களுக்காக என்ன பண்ணிருக்கீங்க? கலைஞரின் பேரன் ஸ்டாலின் மகன் தவிர உங்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது? இந்த 8 கோடி தமிழக மக்கள் மனங்களை பெற்ற முதலமைச்சராக இன்றைக்கு தளபதி விஜய் அவர்கள் அமர்ந்திருக்கிறார். அது நிதர்சனமான உண்மை. அதற்கு அடுத்தபடியாக மிக முக்கியமான விடயங்களை சொல்லவெல்லாம் நான் கடமைப்பட்டிருக்கிறேன். தேர்தலுக்கு முன்பாக நம்முடைய தளபதி விஜய் இன்றைக்கு இருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஜோசப் விஜய் அவர்களை பார்த்து கற்களை வீசினார்கள், அவதூறு விமர்சனங்களை வீசினார்கள், பொய் பரப்புரைகளை விருப்பினார்கள். இன்றைக்கு பாட்டாளி மக்களுடைய அடையாளமாக விளிம்பு நிலை மக்களின் தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவளவன் அவர்கள் ஒரு பேட்டியில் சொல்கிறார். என்ன சொல்றாரு? ஏன் நாங்க தமிழக வெற்றி கழகம் ஆட்சி அமைப்பதற்கு ஆதரவு கொடுத்தோம், ஏன் விஜய் தலைமையான அரசு அமைவதற்கு ஆதரவு கொடுத்தோம்? நீங்க முன்னாடி வேற மாதிரி பேசுனீங்களே, இப்ப ஆதரவு கொடுத்திருக்கேன் கேட்கும்போது இது அவரு வாயால அவர் சொன்ன பதில். தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஏன் ஆதரவு தந்தோம்? நாங்கள் கையில் எடுக்கக்கூடிய அம்பேத்கரிய சிந்தனைகளை தலைவர் விஜய் கையில் எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். தந்தை பெரியாரின் கொள்கைகளை கையில் எடுத்திருக்கிறார் என்று சொல்கிறார். சமூக நீதியை பேசுகிறது தமிழக வெற்றி கழகம். ஆகவே சமூக நீதி அடிப்படையில் மாநில சுயாட்சியை கையில் எடுத்திருக்கிறது. ஆகவே தமிழக வெற்றி கழகத்திற்கு நாங்கள் ஆதரவு அளிக்கின்றோம். மதவாத சக்திகளுக்கு துணை போகாத மிகப்பெரிய இன்றைக்கு சமூக நீதி காவலராக மக்கள் மனங்களில் நின்றிருக்கிறார் விஜய் என்று அண்ணன் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறார். அதே அவர் தான் தேர்தலுக்கு முன்னாடி சொன்னாரு, நாம் தமிழர் கட்சியும் தமிழக வெற்றி கழகமும் பாஜக பெற்றெடுத்த பிள்ளைகள் என்று. இன்றைக்கு அதே வாயால் சமூக நீதி பேசக்கூடிய கட்சி தமிழக வெற்றி கழகம் என்று சொல்ல வைத்திருக்கிறார் நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். அதுதான் இன்றைக்கு சாதனை. கொள்கை நெறிப்படி, கோட்பாட்டு நெறிப்படி இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை இளைஞர்களையும் அரசியல் நெறிப்படுத்தி இருக்கிறார். நீங்கள் அதை கவனிக்க வேண்டும். இன்றைக்கு முதல் நாள் முதல் காட்சி சென்று திரையரங்கில் படம் பார்த்தவர்களெல்லாம் சட்டப்பேரவை நேரலையை பார்க்க வைத்திருக்கிறார். அப்படி அரசியலை இளைஞர்கள் பயப்படுத்தி இருக்கிறார். அந்த ஒப்பற்ற சாதனையை நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அண்ணன் விஜய் அவர்கள் செய்திருக்கிறார். அது மட்டுமில்லாமல் இன்னொரு விஷயத்தை ரொம்ப நுட்பமா சொல்லணும்.
இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி, சமூக நீதிக்கான ஆட்சி, மாநில தன்னாட்சியை பற்றிய ஆட்சி, மதவாத சக்திகளுக்கு ஒருபோதும் துணை போகாது அப்படிங்கிறத நாங்க சொல்றதை விட வேறொரு தலைவர் சொன்னாரு. அவர் சொன்னதை நான் அப்படி இந்த இடத்துல சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். இன்றைக்கு 108 இடங்களை வென்று இன்னும் 10 இடங்கள் தேவை ஆட்சி அமைப்பிற்கின்ற நிலையில் தமிழக வெற்றி கழகம், எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் அண்ணன் விஜய் நினைத்திருந்தால் மதவாத சக்திகளோடு கைகோர்த்து இருக்கலாம், அதிமுகவை நாடி இருக்கலாம், பாஜகவை நாடி இருக்கலாம். ஆனால் அப்படி செய்யவில்லை. சமூக நீதி பேசக்கூடிய இடதுசாரி சிந்தனைகளை கொண்டிருக்கக்கூடிய கட்சிகளை தான் நாடினார். கம்யூனிஸ்ட் கட்சிகளை நாடினார், மதசார்பற்ற காங்கிரஸ் கட்சியை நாடினார். ஆட்சி அமைப்பதற்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அண்ணன் திருமாவளவன் நம்முடைய கட்சிக்கு ஆதரவளிக்க வேண்டும், அவர் அமைச்சரவையில் பங்கு பெற வேண்டும் என்று விருப்பப்பட்டு மக்கள் சக்தியாக, சமூக நீதி பேசக்கூடிய சக்தியாக இந்த அரசை கட்டி எழுப்பியிருக்கிறார். ஒருபோதும் ஆட்சிக்கு அவர், அதிகாரத்திற்கு அவர் ஆசைப்பட்டது கிடையாது. அதற்கு இதுதான் மிகச்சிறந்த உதாரணம். இந்த 75 வருட தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறையாக ஆதி திராவிடர் நலத்துறை என்று இருந்த அமைச்சரவையை சமூக நீதி நலத்துறை என்று மாற்றி முதல் முறையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு அண்ணன் வன்னி அரசுக்கு ஒதுக்கிய ஒரே கட்சி நம்முடைய தமிழக வெற்றி கழகம். அதே போல சிறுபான்மையினர் நலத்துறை IUML கட்சிக்கு, இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சிக்கு அளித்த ஒரே கட்சி நம்முடைய தமிழக வெற்றி கழகம். முதல் மாநாடு விக்கிரவாண்டியில் முழங்கினார். ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதிகார பகிர்வு செய்யப்படும் என்று சொன்னார்கள். ஆனா அந்த கேள்விக்கு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்கும்போது என்ன சொன்னாரு? இந்த ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு, அதெல்லாம் தமிழ்நாட்டுக்கு செட் ஆகாது. செட் ஆகாதுன்னா என்ன அர்த்தம்? திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கும் வரைக்கும் நாங்க தாங்க இருப்போம். எந்த ஒரு சிறுபான்மை கட்சிக்கோ, விளிம்புநிலை மக்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய கட்சிகளுக்கோ, சிறிய சிறிய கட்சிகளுக்கோ ஆட்சியில் பங்கு தரமாட்டோம், அமைச்சரவை நாங்களே வச்சுக்குவோம் அப்படிங்கறதா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அர்த்தம். அதையெல்லாம் இன்றைக்கு அடித்து உடைத்து மக்கள் விரும்பும் ஆட்சியாக, சமூக நீதி ஆட்சியாக இன்றைக்கு அத்தனை தரப்பு மக்களுக்கும் அமைச்சரவையில் பங்கு கொடுத்து அழகு பார்த்திருக்கிறார் நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். அதையெல்லாம் நாம் மிக நுட்பமாக தமிழக மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். இந்த ஆட்சி, இந்த 5 வருட ஆட்சி மிகப்பெரிய பொற்கால ஆட்சியாக இன்றைக்கு ஒரு தப்பு தண்டா பண்ண முடியாது. நம்முடைய அரசியல் ஆசான், போற்றுதலுக்குரிய பொதுச் செயலாளர் அண்ணன் ஆனந்த் அவர்கள் சொல்கிறார், எங்க கிட்ட வந்து நின்று போட்டோ எடுத்துட்டு போயிருவாங்க. போட்டோ எடுத்துட்டு போயிட்டு எனக்கு அமைச்சர் தெரியும், அவரை தெரியும், இவரை தெரியும் அப்படின்னு சொல்லி டெண்டர் கேட்பாங்க. அது கேட்பாங்க. அதெல்லாம் நம்பிராதீங்க, அவங்க பிடிச்சி கட்டி வச்சுட்டு போலீஸ்க்கு சொல்லுங்க, வந்து பிடிச்சி போயிருவாங்க. இப்படி வெளிப்படைத்தன்மையாக பேசக்கூடிய தலைவரை அமைச்சரை எங்காவது பார்த்ததுண்டா? அப்படி ஒரு கட்டமைப்பை உருவாக்கி இருக்கிறார் எங்களுடைய அண்ணன் தளபதி விஜய் அவர்கள். அவர் சொல்றாரு, ஆட்சி பொறுப்பேற்ற உடனே தமிழ்நாட்டின் முதலமைச்சராக சி ஜோசப் செய்யணும் நான் அப்படின்னு சொல்லி பதவி பிரமாணம் செய்யும் போது அந்த பதவி பிரமாண உரையில் சொல்றாரு, நம்ம ஆட்சிக்கு வந்துட்டோம், என்ன வேணாலும் பண்ணலாம் அப்படின்னு நினைப்பா இங்கேயே அதை நீங்க முடிச்சிருங்க. ஏன்னா இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சியாக மட்டும்தான் இருக்க வேண்டும். ₹1 கூட லஞ்சம் வாங்காத, ஊழல் செய்யாத நேர்மையான ஆட்சியாக இருக்கும் என்பதை வாக்குறுதியாக கொடுத்து, சத்தியமாக கொடுத்து, நம்மை நம்பி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க. அவங்களுக்கு மிக முக்கியமாக நம்பிக்கையாக நாம் இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அவர் சொல்றாரு, நான் ₹1 லஞ்சம் வாங்க மாட்டேங்க, அதே போல என் கூட இருக்கிற நிர்வாகிகள் யாரையும் லஞ்சம் வாங்க விட மாட்டேன், ஊழல் செய்ய விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அங்க நிற்கிறார்கள் மக்கள் மனதில் எங்களுடைய தளபதி விஜய் அவர்கள். அதுதான் இன்றைக்கு இந்த மிகப்பெரிய தமிழ்நாட்டை தூக்கி அப்படியே அன்போடு அள்ளி கொடுத்திருக்காங்க நம்முடைய அண்ணன் தளபதி விஜய் கிட்ட. நாங்க அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர் பெருமக்கள் அத்தனை பேரும் உங்களுக்கு மிக விசுவாசமாக, உண்மையாக, நேர்மையாக உழைப்போம் என்பதை இந்த இடத்தில் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். தேர்தலுக்கு முன்பாக அண்ணன் தளபதி விஜய் அவர்களுக்கு நம்முடைய தமிழக வெற்றி கழகத்திற்கு எத்தனை இடங்கள் வந்துச்சு. எஸ்ஓபிங்கிற பேர்ல எங்காவது போய் பரப்புரை செய்ய முடியாது, பொதுக்கூட்டங்கள் நடத்த முடியாது, மாநாடுகள் நடத்த முடியாது. கிட்டத்தட்ட 5 பக்கங்கள் கொண்ட விதிமுறைகள் வந்துடும், கட்டுப்பாடுகள் வந்துடும். அத்தனையும் தகர்த்து எறிந்து இந்த கரூர் பிரச்சனை, அதெல்லாம் மனசு அப்படி பதவதைக்க வைக்கிறது. அப்படி ஒரு பிரச்சனை.
கரூர்ல ஜெயிச்ச சட்டமன்ற உறுப்பினர் வேறு தொகுதிக்கு போயிட்டார். இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு. சொந்த வாழ்க்கையை நோண்டாங்க. இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைங்க. அத்தனை பிரச்சனை தடுத்து தகர்த்து எரிஞ்சிட்டு நீங்க தடையை போட்டுக்கிட்டே இருங்க. இதெல்லாம் எங்களுக்கு பழக்கமே கிடையாது. அந்த தடையை உடைச்சு 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 அந்த உச்சத்துக்கு போனாரு. ரிசல்ட் வந்துச்சு மே மாசம். எல்லாரும் யார் யாரோ ஜெயிப்பாங்கன்னு சொன்னாங்க. தமிழக வெற்றி கழகம் 10 இடத்துல ஜெயிக்காது, ஒரு 20 இடத்துல ஜெயிக்காது, எதிர்கட்சியா கூட வராதுனாங்க. எதிர்கட்சியா வராதுன்னு சொன்னவங்க எதிர்கட்சியாவே இல்ல, ஆளுங்கட்சியா வரும்னு சொன்னவங்க ஆளுங்கட்சியால எதிர்கட்சியா போயிட்டாங்க. ஒட்டுமொத்த தமிழக மக்கள் மனங்களை வென்று தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக தமிழக அரசை நிறுவியது தமிழக வெற்றி கழகம். அது மட்டும் இல்லாம கொளத்தூர் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சொந்த தொகுதியை தோற்கடிச்சோம். 22 சுற்றுகளிலும் பின்னடைவு. இதெல்லாம் வரலாற்று சாதனை. மிகப்பெரிய முதல்வர் கனவு இருந்தார் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின். அந்த கனவை தகர்த்து எரிஞ்சோம். அதிமுக கட்சி சிதறுண்டு போய்விட்டது. திமுக கூட்டணி கலைஞரால் செய்ய முடியாதத அண்ணன் மு.க. ஸ்டாலின் செஞ்சதுல பெருந்தம். ஒரு எலெக்ஷனுக்கு அப்புறம் அடுத்த எலெக்ஷனுக்கு அதே அலையன்ஸ் கூட்டணி தொடர்ந்தது கிடையாது. அத அண்ணன் மு.க. ஸ்டாலின் சொன்ன பெருந்தம். தேர்தல் முடிஞ்சு ரிசல்ட் வருது. ஐயுஎம்எல் கட்சி கூட்டணி விட்டு இப்ப வெளியே வந்துருச்சு. காங்கிரஸ் 2 நாள்ல வெளியே வந்துருச்சு. இன்றைக்கு இடதுசாரி கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் நமக்கு ஆதரவு கொடுத்திருக்காங்க. இந்த நிலை மாறும். தமிழ்நாட்டில் இனி எப்போதும் திராவிட முன்னேற்ற கழகம் கால் ஊன்றாது. தமிழக வெற்றி கழகம் இருக்கும் வரைக்கும் அண்ணன் விஜய் அவர்கள் மட்டுமே நிரந்தர முதலமைச்சர் என்று சொல்லிக்கொண்டு அடுத்தடுத்து நேரத்தின் அருமை கருதி எனக்கு வாய்ப்பளித்த அத்தனை நல்லவங்களுக்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.